எதுக்கிட்ட இப்படி போஸ் கொடுத்துட்டு இருக்க நீ உள்ள வரும்போது வேலைக்காரி என்ன பண்ண அருவாள் எடுத்து காட்டுறான் வேலைக்காரி விளக்கு மாத்த எடுத்து ஆட்டுறான் சரி நாய் சாப்பிட்டு அது என்ன பண்ணுச்சு தட்டை எடுத்து ஒளிச்சு வைக்குது மாமா நாய் கூட ஜாதகம் தெரிஞ்சிருக்கடா ஒரு பர்சன்டாவது உன்னை மதிச்சுதான் நானும் உன் என்ட்ரில இருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன் லேசா ஒரு தாடி கிழிஞ்ச கோட்டு ஸ்டைலுன்னு நினைச்சுக்கிட்டு நீயே கேவலமா அந்த கேட்ட திறந்து வாட்ச்மேன் திட்டு வாங்கிட்டேன் டேய் உன் மனசுல நான் ரஜினிகாந்த் நினைப்படா இதை பாடுறா ரஜினிகாந்த் பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துல இந்த ஸ்டைல் எல்லாம் பண்ணிட்டாரு அப்படியா மாமா நீங்க அவரு பாக்கலையாக்க சரி மாமா ஒரு லட்சியத்தோட என்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டே இருக்கேன் அதுல யாருமே என் கிட்ட நெருங்க முடியாது மாமா எப்படி நெருங்க முடியும் இப்படி கப்படிச்சா எப்படி நெருங்க முடியும் இந்த சனியை முதல்ல கழட்டி வீசுறா வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த கோட்டை கலட்டவே மாட்டேன் அட பாவி வேலை கிடைக்காத காரணம் இந்த கோட்டா அடிக்கிற நாத்தம் தாடா ஓ வழக்கம் போல கொக்கா கிட்ட ஏதாவது பொய்ய சொல்லி நல்லா கொட்டிக்க போ மாமா இந்த வீட்டுல என்னுடைய வயிற்று ப்ராப்ளத்தை புரிஞ்சுக்கிட்டது ரெண்டு ஜீவன் தான் மாமா ஒன்னு வெளியில இருக்கிற அந்த நாய் இன்னொரு வீட்டுக்குள்ள இருக்கிற இந்த மாமா 3 நாளா பத்னி மாமா பத்னி வர்ற பட்னின்னு என்ன ஸ்டைலா சொல்லிட்டு போறேன் பாரு பொண்டாட்டியோட ஒன்று விட்ட சகோதரன் இந்த பாடுபடுத்துறானே கூட பிறந்த நாய்களை உயிரோட தான் என்ன